சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவை அனுதினமும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அது நிச்சயம் யார் மனதேனும் சிறு மாற்றத்தை ஏற்றிவிடும், ஏணியாக இருந்துவிடும் என்பதற்காக தான். என் உறவுகளே, ஐவிரல் நிறைந்த கை கொண்டு நான்கரை குருதியில் நிரம்பி குதிரை ஓட்டம் இல்லாமல் சீர்பட அழகூர நம் உயிரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் இதயத்தின் மேலிருக்கும் சதை மீது கை வைத்து, இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், அழகாக வளர்ந்தேன், என்னால் பல இலக்குகளில் சாதிக்க முடிந்தது, என்னால் வருமானங்கள் பெரிதாக ஈட்டிவிட முடிந்தது, அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என கை வைத்து சொல்லுங்கள். அரசாங்கம் என்ன சொல்கின்றது? வரும் வருமானத்திற்கும் வரிகள் கேட்கின்றது. அது எதற்காக செலவுகள் செய்கின்றது என்று தெரியுமா? அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் போதவில்லை, நான் சரியாக பணம் ஈட்டவில்லை, ஊதியம் பெறவில்லை, அனைத்தும் செலவழிக்கப்பட்டு விட்டது என்று தேவையற்ற கணக்குகளை காட்டிதான் இன்றளவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் மனநிலை போக்குகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இன்னமும் ஏழைகளுக்கு இதை செய்தேன், ஏழைகளுக்கு அதை செய்தோம் என்ற வார்த்தைகள் உலவிக் கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, சிந்திக்க வேண்டும். நாம் செலுத்தும் வரிகளால் இந்த நாட்டின் பல்வேறு வளர்ச்சிகள் திறம்பட பயணிக்க உதவும். என் உறவுகளே, போதும் என்ற பொன் செல் நமக்குள் குருதி எனும் செல்லுள் நடக்கும் விதம் இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் ஏழ்மை என்ற வார்த்தைக்கு முடிவு வந்துவிடும். யாவரும் சமமாக அழகூற இந்த வாழ்வியலை கையாள அனைவரும் வருமானத்தின் வரிகளை சிறப்பூற கட்டி இந்த நாட்டிற்கு உறுதுணையாக இருப்போம் என இந்த பதிவின் மூலமேனும் உறுதிமொழி எடுப்போம். என் உறவுகளே, அழகான இந்த மண்பரப்பின் மீது பிறந்த நாம் நம்மால் முடிந்தது பிறருக்கும் வளர்ச்சி அடைய ஒரு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த எண்ணங்கள் தூண்டிவிட்டால் இந்த உலகத்தில் ஏழ்மை என்ற நிலைமைகள் இல்லாத போய்விடும். என் உறவுகளே, அழகான இந்த மண்பரப்பின் மீது மனிதனாக பிறந்து விட்டோம், சிறப்பாக வாழுவோம். வாழ்க்கை மிக